பார்க்கடலை கடைந்தபோது மந்தார மரம், பாரிஜாதம், கற்பக விருட்சம், காமதேனு, சந்திரன், ஐராவதம், சங்கநிதி, பதுமநிதி, தன்வந்திரி, மகாலட்சுமி இவையெல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி தோன்றியவள் ஜேஷ்டா தேவி. இவ மகாலட்சுமிக்கு முன் தோன்றியவள் என்பதால் இவள் மூத்த தேவி என்று அழைக்கப்பட்டாள். அதுவே காலப்போக்கில் மருவி மூதேவி என்று ஆனது. பல்லவ மன்னவர்கள் காலத்தில் ஜேஷ்டா தேவி வழிபாடு மிகவும் சிறப்பாக இருந்தது. செல்வ செழிப்பு இருக்கும், அரசியல் நிலைத்தன்மை, நாட்டின் வளமை இவற்றிற்காக அந்த ஜேஷ்டா தேவியை வணங்கும் வழக்கம் அரச மரபாகவே இருந்தது. பிற்கால சோழர்கள் காலத்தில் இந்த வழிபாடு மெல்ல மெல்ல குறைந்தாலும் படையெடுப்புக்கு செல்லும் முன் ஆயுதங்களை ஜேஷ்டா தேவியின் முன் வைத்து வணங்கி செல்வது வழக்கமாக இருந்தது.